ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமைன்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். நம்ம ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு தான் சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். பிரதோஷம் நாள் வேறு இன்றைக்கி. எல்லாம் பிரதோஷம் ஆடி வெள்ளி எல்லாம் முதல் நாள். நாளைக்கு பவர்ண பூஜை உண்டு. இன்றைக்கி எல்லாம் நம்ம விளக்கேற்றி முடிச்சுட்டு இதை சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி கட்டுறக்க கந்தஷ்டிக்காக கட்டுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு கறித்துண்டு, 5 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு இப்படி இந்த மாதிரி ஊசியில் கோர்த்து எடுத்து வச்சுக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சு கோர்த்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடலாம். கந்தஷ்டி கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் அது மாதிரி அந்த காலத்தில் கட்டுவாங்க. இப்போ சில பேர் கட்டுறாங்க, சில பேர் கட்ட மாட்டாங்க. நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிட்டு திரும்ப வேறு கயிறு கட்டி விட்டுறது. அதை இன்றைக்கி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அதனால் ரெடி பண்ணி வச்சிடலான்னு ரெடி பண்ணி அதையும் எடுத்து கோர்த்து வச்சாச்சு. வீட்டுக்கு முன்னாடியும் கட்டியாச்சு. காலையிலேயும் இதை எடுத்து கட்டி வச்சுட்டேன். இதோட இந்த கால் வலிக்கு கொஞ்சமாக மருந்து ரெடி பண்ண அதாவது எரிக்கிளை இலை இருந்தது. அதை பழுத்த மஞ்சள் கலரில் வந்த இலையை எடுத்துக்கொண்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சி நல்லா சூடு நல்லா முருக விட்டுறணும் இலையை. அதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கலாம். நம்ம தேய்க்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி, ரொம்ப ஹீட்டாக்காமல் சூடு பண்ணி நல்லா அந்த இடத்துல வலி உள்ள இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா வெந்நியை நல்லா ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி உருவி விட்டு குளிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வலியில் போகாட்டாலும் ஓரளவு வலி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்காக அதை எடுத்து காய்ச்சி இன்றைக்கி பாக்ஸில் அடைச்சி வச்சுருக்கேன். இது மூட்டு வலிக்கு கொஞ்சம் சரியாகும்னு சொன்னாங்க. அதனால் அதையும் பார்ப்போம் அப்படிங்கிறனால நானும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எரிக்கிளையிலையே அந்த கால்லையே வச்சு அப்படியே இலையோடு வச்சு துணியை வச்சு கெட்டி தான் 10-15 ஒரு மாதமாக வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு சாப்பாடு சாதம் வடித்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சு பீன்ஸு பொரியல் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பிரதோஷத்துக்கும் கோயில்களுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.